வழக்கமாக புதுசு புதுசாக நிறைய விஷயம் கண்டுபிடிப்பேன். நல்லாயிருக்கும் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அது ஒரு பாட்டாக இருக்கலாம், இல்லை எதனா ஒரு ஃபீலிங்காக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருப்பேன். இப்போ ரீசெண்டாக ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த காலா படம் திரும்பி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு காலா ரொம்ப பிடிக்கும். அது நிறைய நிறைய கமர்ஷியலான ஆஸ்பெக்டில் சில விஷயங்கள் அந்த படத்தில் வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் எனக்கு ரஜினி இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காரா வாவ் அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அவரோட லவ் போர்ஷன் சரி, காமெடி எல்லாமே அதில் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதில் இந்த கண்ணம்மா பாட்டு வந்தது. நான் முன்னாடியே நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் அந்த பாட்டை. சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. இந்த மழை டைம்லலாம் கேட்டால் பயங்கரமாக இருக்கும், செம்மையாக இருக்கும் பாட்டு. லிரிக்ஸ் நான் கவனித்ததே இல்லை, ஆனால் பாட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். இந்த பாட்டு இப்போ திரும்பி அந்த படத்தோடு சேர்ந்து பார்க்கும்போது, அந்த பாட்டை திரும்பி கேட்கும்போது, ஒரு பாட்டால் அழ முடியுமா? ஒரு பாட்டு கேட்டு நம்ம அழுகிறோம், ஒரு பாட்டு கேட்டு நம்ம ஒரு ஃபீலிங்கை உணர்கிறோம், அது வேறு. ஒரு பாட்டே அழுவுது, ஒரு பாட்டே கஷ்டமாக ஃபீல் பண்ணுது. ஒரு அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டே ஒரு கேரக்டராக மாறி அதுவே அழுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இந்த பாட்டு கேட்கும்போது கிடச்சிது. நான் இதை சின்ன வயசில் தேட்டரில் பார்த்தேன் காலா படம். எனக்கு அந்த டைம் பெருசாக நிறைய விஷயம் புரியல, ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை எங்கேயோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ ஃபுல்லாக அட்டஸ்டிச்சாக உட்காந்து பார்க்கும்போது அந்த ஃபீலிங் இருக்குல்ல, அந்த பாட்டு வர அந்த சிச்சுவேஷன், அங்கே ரஜினி ஃபீல் பண்ணுறது, அது என்ன சிச்சுவேஷன்னு சொல்லி ஒரு மாதிரி தெளிவாக இப்போ பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக புரிஞ்சுது எனக்கு. ஓ, இந்த சிச்சுவேஷனில் அப்படின்ற மாதிரி. எனக்கு எப்போவுமே இந்த சேராத காதல் மேலே ஒரு சின்ன ஒரு ஒரு ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ நான் அதை க்ளோரிஃபை பண்ணி அப்படி தான் காதல் சேராமல் இருந்தால் தான் வேறு லெவல் அப்படின்லாம் நான் பேசலை. பட் அந்த சேராத காதலில் ஒரு ஒரு பயங்கரமான காதல் இருக்கும் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இந்த கண்ணம்மா பாட்டு வர சிச்சுவேஷனுமே ரஜினி அவங்க பாஸ்ட் இருந்தது, அந்த கதையை லைட்டாக அப்படி சொல்லுவாங்க. அந்த டைம் நம்மளை அப்படியே டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படின்னா பிரதீப் குமார் அப்படியே அந்த கண்ணம்மா பாட்டு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அப்படி போய் பாட்டு ஸ்டார்ட் ஆகாது, அப்புறம் இன்னொரு இடத்துல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஆகாது. இந்த மாதிரி ஆகிற மாதிரி போய் ஆகாமல் இருந்து ஒரு இடத்துல அப்படியே அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகி வருது. அந்த பாட்டே அழுவுதுங்க. அது எப்படி ஒரு பாட்டால் அழ முடியுமா அப்படின்ற ஒரு உணர்ச்சி எனக்கு அந்த பாட்டு கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் லிரிக்ஸ் நோட் பண்ணேன் இந்த பாட்டில். இந்த பாட்டுக்கு ஆக்சுவலாக உமாதேவி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. நான் தாமரை தவிர எனக்கு வேறு யாருமே ஃபீமேலில் லிரிசிஸ்டே தெரியாது. இவங்களை ஃபீமேல் லிரிசிஸ்டா இந்த பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் அவங்களோட பாட்டெல்லாம் என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு போய் பார்க்கலான்னு போகும்போது தான் வேறு மாதிரி பாட்டெலாம் எழுதியிருக்காங்க. இவங்க தான் மெட்ராஸில் இந்த மாயநதி பாட்டு, அதுக்கப்புறம் இந்த கட்டப்பாவை காணோன்னு சொல்லி சிபிராஜ் படம் ஒன்று இருக்கும், அதில் இந்த ஹே பெண்ணே பெண்ணேன்னு ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டு, அந்த மாதிரி நிறைய பாட்டெலாம் எழுதியிருக்காங்க. இவங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. இவங்களது ரொம்ப சாதாரணமாக அப்படி லிரிக்ஸ் இல்லாமல் கொஞ்சம் பெரிய விஷயத்த, இமேஜின் பண்ண முடியாத விஷயத்த இவங்க நிறைய இடத்துல வைக்கிறாங்க. அது பயங்கரமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு எனக்கு. ஸோ இந்த பாட்டில் நான் என்ன நின்று அப்படி கவனித்து ரசித்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை பற்றி பேசலாம். ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அந்த பாட்டு. ஆல்ரெடி பாட்டாகவே ரொம்ப செம்மையாக இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த சந்தோஷ் நாராயணனோட அவர் என்ன தான் அப்படி வைபாக ஜாலியாக பாட்டு போட்டாலும் அவரோட இந்த மெலோடி நம்பர்ஸ் இருக்குல்ல, அது வேறு லெவல். நான் அதை வச்சே தனியாக ஒரு வீடியோ போடணுன்னுலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அதில் அவ்வளோ மேட்ரு பயங்கரமாக பண்ணியிருப்பார். இது சனா பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி இருக்கும், ஆனால் அதுதான் உண்மையான சனான்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பாட்டு. அந்த சிச்சுவேஷன் நான் சொன்ன மாதிரி ஒரு சேராத காதலை நீங்கள் மியூசிக்காகவும் கன்வே பண்ணணும், லிரிக்காகவும் கன்வே பண்ணணும். அது எந்த அளவுக்கு டீப்பாக கன்வே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி இந்த பாட்டு நான் எப்போவுமே ஒரு 2 லைன் பாடிட்டு ஸ்டாப் பண்ணி அந்த 2 லைனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த 2 லைன் பாடுவேன். இந்த பாட்டை என்னால் அப்படி பாட முடியுமா, அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரில. நான் ஒரு ஸ்டான்ஸாக எடுத்தேன்னா அந்த ஸ்டான்ஸாக ஃபுல்லாக பாடிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அந்த பாட்டை நடுவில் அப்படி கட் பண்ணி நிப்பாட்டுறது எனக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா அப்படி இருக்குது அந்த பாட்டு. ஸோ அதனால் அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, இந்த பாட்டு இப்போ அப்படியே ஸ்லோவாக ஆரம்பிக்குது. ஒரு டன் 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 டன், அதாவது போ இன்று நீ பாட்டுக்கு ஒரு மியூசிக் ஒன்று வரும்ல, அதுவே வால்யூமை கம்மி பண்ணி ஸ்லோவாக ஆரம்பித்தா எப்படி இருக்கும், தன் 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 அப்படின்னு ட ட ட ட அப்படின்னு வருது.
அப்படி வந்துட்டு அப்படி பிரதீப் குமார் இருக்கார்ல, அதாவது வந்து இந்த ஏஞ்சல்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஏஞ்சல் வந்து அந்த ஏஞ்சலுக்கு ஒரு வாய்ஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் வந்து பிரதீப் குமாரோட வாய்ஸு. ஏன்னா அந்த வாய்ஸ் வந்து அதை நம்மளால் வந்து வார்த்தைகளில் போட்டு எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, 12th டைமில் வந்து நான் பயங்கரமாக பாட்டு கேட்டு படம் பார்க்க ஆரம்பித்த டைமு பிரதீப் குமாருன்றவர் அப்போ தான் நான் டிஸ்கவரே பண்ணும்போது என்ன இந்த மனுஷன் பாடுற பாட்டு ஒரு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுது, இவ்வளோ பயங்கரமாக இருக்கேன்ற மாதிரி நிறைய டிஸ்கவர் பண்ணேன். அதில் ஒன்று தான் வந்து ஒரு ஏஞ்சல் பாடினா எப்படி இருக்குமோ, ஒரு தேவதை பாடினா எப்படி இருக்குமோ அந்த வாய்ஸ் வந்து பிரதீப் குமாருக்கு வந்து அப்படியே இருக்கும். அவர் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு, பூவாக என் காதல் தேனூறுதோ, தேனாக தேனாக வானூறுதோ, கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா. அதாவது எனக்கு இந்த கண்ணம்மான்ற வார்த்தை இருக்குல்ல, அதுவே வந்து எனக்கு ஒரு மாதிரி வந்து அப்படியே உள்ளேருந்து அந்த இது சொல்கிறாங்களா பொங்கி வருன்றாங்களா, அந்த மாதிரி அந்த கண்ணம்மான்ற வார்த்தையே நம்மளை வந்து யூஸ்வலாக கொஞ்சறதுக்கு அந்த மாதிரி சொல்கிற ஒரு விஷயம் வந்து அந்த கண்ணம்மா. அழகாக தூங்குறா கண்ணம்மா இங்கே வாங்க, அது போட்டாலே வந்து ஒரு கொஞ்சற டோனு அந்த வந்துடும். அவர் வந்து அவரோட முன்னாள் காதலியை பார்த்து கண்ணம்மான்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு பாட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. ஐயோ, அவங்க எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள், பூவாக என் காதல் தேன் ஊறுதோ, ஒரு பூ மாதிரி என்னோடய காதல் அப்படியே தேன் அப்படியே ஊறுது, அதில் தேனாக தேனாக வான் ஊறுதோ, அந்த தேன் இவ்வளோண்டு இல்லை, வான் மாதிரி தேனாக தேனாக அந்த வான் ஃபுல்லாகவே அது ஊறி இருக்குது என்னோடய காதல் அவ்வளோ பெருசாக. எதுக்கு தெரியுமா, கண்ணம்மா அப்படின்ற உனக்காக தான் அதுன்னு சொல்லி அந்த கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் வந்து வெறும் விட்டு போயிட்டா அப்படின்ற அந்த சோகமும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஹோப்பும் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. எப்படின்னா, ஆகாயம் சாயாம தூவானமேது, ஆராம ஆராம காயங்களேது, கண்ணம்மா அப்படின்னு பண்ணுறாங்க. என்னென்னா, ஆகாயம் சாயாமல் தூவானம் ஏது, ஆகாயம் இருக்குல்ல வானம், அது வந்து அந்த அந்தியில் சாயும், அதையே இந்த தமிழ் இருக்குல்ல வேறு லெவல், அது சாயும்னு சொல்கிறாங்க. வானம் வந்து சாய் தான், சாஞ்ச அந்த மாலை பொழுது வரும்ல அதை வந்து சாயிறது சொல்கிறாங்க. ஆகாயம் சாயாமல் தூவானம், இந்த தூர்ற வானம் எப்படி வரும், அப்படியே வந்து இருட்டிக்கிட்டு வந்து மழை பெய்யுது தூருது. ஸோ ஆகாயம் அதுக்கு வந்து அந்த வானம் வந்து சாயணும், வானம் கருப்பாகணும், வானம் மாறணும்னு இல்லை, வானம் சாயணும், சாஞ்சு தூவானம் வரணும். ஆகாயம் சாயாமல் தூவானம் ஏது, ஆறாம காயங்கள் ஏது. அதாவது வானமே அவ்வளோ பெரிய மேட்ரு, அது சாஞ்சு வர்றது தான் அந்த தூவானம். இப்படி இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆறாத ஒரு காயம் அப்படின்னு என்ன இருக்குது, ஆறாமல் காயன்ற ஒரு விஷயம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க அவங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்டான்ஸ் அப்படி வந்துட்டு இருக்கும் போதே டின் 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 அப்படின்னு ஒரு சின்ன மியூசிக் அப்படியே பில்ட் ஆகிட்டே வரும். அப்படியே வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளூட்டு. இந்த ஃப்ளூட் எப்படி தெரியுமா இருக்குது, இவ்வளோ பெரிய ஒரு டப்பா, சரியா பெருசாக ஒரு டப்பா இருக்குது, ஒரு கண்ணாடி டப்பா. அந்த கண்ணாடி டப்பாக்குள்ளே காற்றே இல்லைன்னு வச்சுக்கோங்க, சரியா இவ்வளோ மெல்லிஸாக ஒரு காற்று அப்படி ட்ராவல் ஆகி போகுது. அது எனக்கு எப்படி வந்து சொல்கிறது தெரியல. இப்போ நம்ம உடம்பு இருக்குது, நம்ம உடம்புக்குள்ளே ஒரு உணர்ச்சி வந்து அப்படியே ஸ்லோவாக மெல்லிஸாக சின்னதாக அப்படி ட்ராவல் ஆகி போகுது. இது வெளியே இருந்து பார்க்குறதுக்கு டவுன்லோண்டு தானே போகுது அப்படின்ட்டு இருக்கும், ஆனால் அதோட இம்பேக்ட் வந்து பயங்கரமாக இருக்கும், ரொம்ப பெருசாக என்ன நடக்குது நம்மளுக்குள்ளே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். அந்த மாதிரி இந்த ஃப்ளூட் வந்து பெரிய ஒரு கேப்பை ஸ்லோவாக இப்படி வந்து அப்படி ஃபில் பண்ணுது. அதோட சைஸ் இவ்வளோ தான் இருக்குது, இப்படி வருது அது, அதை வந்து அந்த ஹோல் இதையே ஃபில் பண்ணுது, ஆனால் பயங்கரமாக அந்த மாதிரி அந்த ஃப்ளூட் அப்படி வருது. அப்படி வந்துட்டு நானும் வந்து ஓகே இது ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிற சாங், வழக்கமாகவே வந்து லவ் ஃபெயிலியராக இருந்தாலும் சரி லவ் வந்தாலும் சரி எல்லாமே நாங்கள் வந்து ஆண்கள் சைட்லேருந்து தான் காட்டுவோம் அப்படின்ட்டு இருந்த தமிழ் சினிமாவில் திடீர்னு வந்து
ஒரு இடி, ஒரு பயங்கரமான ஒரு மேலேருந்து ஒரு டப்பா விழுந்த மாதிரி டமால்னு ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி அப்படி ஒரு சவுண்டு வந்து கேட்குது. யார் தெரியுமா? தி வந்து பாடுறாங்க. தி வந்துட்டு, உன் காதல் வாசம் என் தேகம் பூசும், காலங்கள் பொய்யானதே, தீராத காதல் தீயாக மோத, தூரங்கள் மடை மாறுமோ, வான் பார்த்து ஏங்கும் சிறு புள்ளின் தாகம், காணல்கள் நிறைவேற்றுமோ, நீரின்றி மீனும் சேருண்டு வாழும், வாழ்விங்கு வாழ்வாகுமோ, ஓ ஆ அப்படின்றாங்க. அதாவது இங்கேருந்து ட்ராவல் பண்ணி எங்கே வந்துட்டேன். அந்த டம்முன்னு அந்த சவுண்டு கேட்டு அப்படியே தீயோட வாய்ஸ் இந்த இடத்துல வரும்போது ஒரு அவங்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்குது. அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸில் வெளியே வர மாதிரி. அந்த ஃபீமேல்னாலே வாய்ஸ் வந்து அந்த பெட்டிட்டாக இருக்கணும், ரொம்ப அப்படியே மென்மையாக இருக்கணும். அவங்க வாய்ஸு கீச் குரலில் தான் பாடணும்லாம் இல்லாமல் நல்லா போல்டாக பயங்கரமாக நீங்கள் பாடுங்க அப்படின்னு வந்து பாடுற மாதிரி இருக்கும் தீயோட வாய்ஸு. ரொம்ப யூனிக்கான வாய்ஸு. அப்படி வந்துட்டு, உன் காதல் வாசம் என் தேகம் பூசும், காலங்கள் பொய்யானதே. அதாவது தேகம்னா வந்து நம்ம உடம்பு. உன்னோட காதலுக்கு வாசம்னு ஒன்று இருக்குல்ல, உன் காதல் வாசம் என் தேகம் ஃபுல்லாக பூசிக்கிட்டு இருந்துச்சு, என் உடம்பு ஃபுல்லாக உன்னோட காதல் வாசம் பூசிக்கிட்டு இருந்த காலம் எல்லாமே பொய்யாயிடுச்சுல, காலங்கள் பொய்யானதே. ஓகேவா? இதுக்கப்புறம், தீராத காதல் தீயாக மோத, தூரங்கள் மடை மாறுமோ. அதாவது தீராத காதல்ன்றது எவ்வளோ ஒரு சம வார்த்தை. அந்த வார்த்தையிலே நின்றுவேன் நான்லாம் வந்து அடுத்த தாண்டணுன்றதுனால பேசுகிறேன். இல்லைங்க, செம்ம வார்த்தைங்க. ஒரு காதல், இது மட்டும் லைட்டாக சொல்லிக்கிறேன். காதலுன்றது ஒரு சம வார்த்தை. ஓகேவா? தீராத காதல், அதாவது அந்த காதல் வந்து உங்களுக்கு தீரவே தீராது. அது இத்தனை வருஷமாக நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறது, அது பத்தலையே. தீராத காதல் அது தீரவே தீராது. அது எப்படி தீரும்? அது என்ன சாப்பாடாக தீர்றதுக்கு? அது தீரவே தீராதுன்ற மாதிரி தீராத காதல் தீயாக மோத, ஒரு ஃபயர் மாதிரி அது வந்து மோது தூரங்கள் மடை மாறுமோ. அதாவது டேம் இருக்குல்ல, மடைனா டேம். ஸோ நம்ம 2 பேருக்குள்ள தூரம் இருக்குல்ல, அந்த தூரம் வந்து அப்படி உடஞ்சி நம்ம ஃபீலிங்ஸ் வந்து உன்னோட தீராத காதல் அப்படி மோது அந்த தூரம் ஒரு மடை மாதிரி அப்படி சேஞ்ச் ஆகாதா, மடைகள் மாறாதா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாங்க, வான் பார்த்து ஏங்கும் சிறு புல்லின் தாகம் காணல்கள் நிறைவேற்றுமோ. அதாவது புல் வந்து எப்போவுமே வானத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து வானத்தை பார்த்து ஏங்கிக்கிட்டே இருக்குது. ஒரு சின்ன புல் தான் அது, அவ்வளோ பெரிய வானத்தை பார்த்து ஏங்கிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதை எது தெரியுமா வந்து திருப்தி பண்ணுது? காணல்கள்னால் இமேஜினேஷன். இப்போ நம்ம ஒரு ஹைவேஸில் போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் தண்ணி மாதிரி ஒன்று தெரியுமா? அதுக்கு பேர் வந்து காணல் நீர் சொல்லுவாங்க. காணல் நீர்னால் நம்ம கண்ணுக்கு வந்து அது தெரியுது, ஆனால் அது உண்மை கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டு. அதை வந்து ஒரு புல் வந்து வானத்தை பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்கு, ஆனால் அதுக்கு வந்து என்ன தெரியுமா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது? இந்த காணல்கள் நிறைவேற்றுமோ. அது கூட நிறைவேற்றிடுச்சு இல்லை, நிறைவேற்றுமோ, அதுதான் நிறைவேற்றும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம பவர்ஃபுல்லான ஒரு லைன் எழுதியிருக்காங்க. நீரின்றி மீனும் சேர் உண்டு வாழும், வாழ்விங்கு வாழ்வாகுமோ. அதாவது மீனுக்கு வந்து தண்ணி ரொம்ப தேவை. ஸோ ஆனால் நீரின்றி மீன், தண்ணி இல்லாதல இருக்கிற மீன் சேரை உண்டு வாழுது. சேர் இருக்குல்ல, சேத்துலேயும் மீன் வாழும். சேர் உண்டு வாழும், வாழ்விங்கு வாழ்வாகுமோ. அதாவது அப்படி வாழுது தான் அது. ஆனால் அந்த வாழ்க்கையா அப்படின்னு நம்மளை பார்த்து கொஷின் பண்ணுறாங்க. நான் இல்லைங்க, அது வாழ்க்கை இல்லைங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் திரும்பி அந்த அது வருதா, அதுக்கப்புறம் வந்து ஒரு கிட்டார் சவுண்ட் ஒன்று கேட்குது. ட்ரன் டன் ட்ரன் டன் டன் ட்ரன் டன் ட்ரன் டன் டன் ட்ரன் டன் டடன் டன் டடன் டன் ட்ரன் டன் டடன் டன் டடன் டன் இப்படின்னு வந்துட்டு நானும் ஓகே கிட்டார் சவுண்ட் நல்லா போயிட்டுருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு போயிட்டு அப்படியே வந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ தீயோட வாய்ஸ் வரும்போது எப்படி ஒரு புஷ் இருந்துச்சு, அதை எனக்கு சொல்லவே இல்லை. நான் கேட்டே இருக்கேன், திடீர்னு வந்து இவர் பாட ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் என்ன லிரிக் தெரியுமா?
அது அவங்க அந்த லைனை வந்து எப்படி எழுதுனாங்கன்னே வந்து எனக்கு இன்னும் புரியல. மீட்டாத வீணை தருகின்ற ராகம் கேட்காது பூங்காந்தலே, ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் என் காதல் கிடக்கின்றதே, காயங்களாற்றும் தலை கோதி தேற்றும் காலங்கள் கை கூடுதே, தொடுவானமின்று நெடுவானமாகி தொடும் நேரம் தொலைவாகுதே. பிரித்து பேசணும். மீட்டாத வீணை தருகின்ற ராகம் கேட்காது பூங்கா. அதாவது மீட்டாத வீணைனா வாசிக்காத ஒரு வீணையிலிருந்து வர அந்த ராகம் இருக்குல்ல, அது கேட்காது பூங்காந்தலே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒரு உணர்ச்சிகளற்ற ஒரு நிலைமை அது. அந்த மாதிரி ஒரு மீட்டாத வீணை, நீ வாசிக்காத ஒரு வீணை ஒரு ராகம் ஒன்று கொடுக்குது, ஆனால் அந்த ராகம் கேட்காதே. நான் கூட மீட்டாத வீணை தருகின்ற ராகம் ஓகே ஏதோ தருது போல் அப்படின்ற மாதிரி நம்பிட்டேன். ஆனால் அவர் டக்குன்னு என்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறாரு, அது கேட்காதே அப்படின்றாரு. என்னால் ஐயோ கேட்காதுல ச்சே அப்படின்ற மாதிரி, ஆமாம் கேட்க மாட்டேங்குதே அப்படின்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் என் காதல் கிடைக்க. ஐயோ இது எவ்வளோ பவர்ஃபுல்லான லைன்னா, ஒரு தாய்ப்பால் வந்து ஊட்டாமல் அவங்க வந்து வச்சுருக்காங்கல்ல, ஊட்டாத தாயின் கணக்கின்ற அந்த அந்த பால் வந்து அப்படி கணக்கின்ற பால் போல் என் காதல் உனக்காக வந்து நான் அதை வந்து கொடுக்காம அப்படியே வெயிட் ஆகிருக்கு எனக்குள்ளே இருந்து அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் காயங்கள் ஆற்றும் தலை கோதி தேற்றும் காலங்கள் கை கூடுது. எல்லாமே அவங்க பாஸ்ட்டை சொல்கிறாங்க. காலங்கள் தலை கோதி தேற்றும் காலங்கள் கை கூடுதே. ஓகேவா, நம்மளுக்கு வந்து ஒன்றா சேருது. அப்படி சேர்கிற டைமில் தொடுவானம் இன்று நெடுவானமாகி தொடும் நேரம் தொலைவானதே. அதாவது கைக்கு எட்டுற தூரம் தான் தொடுவானம் மாதிரி, தொடக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸில் இருந்த ஒரு விஷயம் தொடுவானம் என்று நெடுவானம் ஆயிடுச்சு. ரொம்ப பெருசாக நெடுந்தூரம் போனமே நெடுவானம் ஆயிடுச்சு. அப்படி ஆகி நான் தொடுற அந்த நேரம் இருக்குல்ல, அந்த நேரம் தொலைவாயிருச்சுன்றார். நான் தொடுற நீ தொலைவாகல, அந்த தொடுற அந்த நேரம் அது தொலைவானதுனால தான் நான் இப்போ தான் உன்னை பார்க்குறேன். உன்னை நான் அப்பயே பார்த்துருக்கணும், ஆனால் அந்த தொடுற நேரம் இப்போ தொலைவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கொஞ்சறாரு நம்மளை. கண்ணம்மா கண்ணம்மா. நல்லா ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கண்ணை மூடிட்டு கேட்டிங்கன்னா ஒரு மழை சவுண்டிங்க கேட்கும். அப்படியே அந்த ஜோனு லைட்டாக அந்த தூர்ற மழை இருக்குல்ல, அந்த சவுண்ட் அப்படி பின்னாடி கேட்குது. அதுக்கப்புறம் அந்த விசில் சவுண்டு வரும். அந்த விசில் சவுண்டு வந்து முடியும் போது ஒரு இடி சவுண்டு ஒன்று வருது. ஓகேவா, நல்லா கேட்டிங்கன்னா தெரியும். இடி சவுண்டு வந்துட்டுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பாடுறாரு அவர். ஆகாயோ சாயாம தூவானமேது ஆராம ஆராம காயங்களேது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாய்ஸ் ஒரு தடவை கேட்டாலே முடியாது. இது எப்படி தெரியுமா இருக்கும், கண்ணம்மா 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 கண்ணிலே அப்படின்னு ஒரு சைடு போகுது, இன்னொரு சைடு வந்து கண்ணம்மா அப்படி ஒரு சைடு போகுது, என்னம்மா. அதுக்கப்புறம் எதனா மியூசிக் வரும்னு பார்த்தேன், இல்லை அப்படியே முடிச்சிட்டாங்க பாட்டை. ஹாண்டிங்கோட பாட்டை வந்து முடிச்சிருந்தாங்க. சே என்ன ஒரு பாட்டு அது, எவ்வளோ மேட்ரு இது உள்ளே பேசி. இது வேறு அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப செம்மையாக இருக்கும். ரஜினியோட எக்ஸ்ப்ரெஷனு, அவர் வந்து மீட் பண்ணும் போது ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், ஆனால் ஒரு காதல் இருக்கும், பயங்கரமான எக்ஸ்ப்ரெஷன் வேறு கொடுத்துருப்பாரு. அந்த ஒரு ஹோல் சீக்வன்ஸே வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து பாட்டு கேட்கணுன்னாலும் கேளுங்க, வீடியோவாக பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதையும் என்ன பண்ணுங்கள். அதனால் இது வந்து ரொம்ப ஒரு அருமையான பாட்டு. இது எனக்கு வந்து ரொம்ப கேட்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதுதான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இன்னும் இந்த உமாதேவியோட லிரிக்ஸ்லாம் வந்து இன்னும் நிறையா வந்து கேட்டு கவனிக்கணும்னு வந்து நானும் நினச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, அதனால் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு வேறு ஒரு இது எடுக்கும்போது அப்படி வேறு ஒரு ஜோன் போயிட்டு வர மாதிரி இருக்குது, நல்லா இருக்காது. அதனால் ஓகே, இது மாதிரியே இன்னொரு பாட்டை பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.